வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க. ஸோ மகர ஒரு லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள்னு ஒன்று வரும். ஸோ அந்த தசாபுத்தி பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கணும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது. ஸோ 8ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது. அதுவும் அது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த வேலை சம்மந்தமான விஷயங்கள் சின்ன நெருக்கடிகளோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதை நம்ம கொஞ்சம் டென்ஷனை கொடுக்குறதுக்கான ஏன்னா 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ஒரு கடனோ இல்லை வேலையிலேயே சின்ன உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பார்த்துட்டு இருந்துடும். 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தோம்னாலும் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது 2, 7, 8 கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு சலசலப்பு கொஞ்சம் டென்ஷன்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். ஸோ நடத்தும் போது கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும். பட் இருந்தாலும் முயற்சியை விட்டுறாதீங்க. ஓகேங்களா. 3, 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான நல்ல கலகலப்பாகவும் இருக்கும். வீடுலாம் ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துருவாங்க. வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய உத்தியோகங்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களது 4ஆம் அதிபதி சந்திரன். ஸோ சந்திரன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கு குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஆன்மீக சில பேர் ஆன்மீகத்தின் மேல் ஒரு பெரிய பட்டுதல் வருவதற்கான வாய்ப்பு குலதெய்வ வழிபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அது சூரியன் செவ்வாய் போது 5, 8 சில நேரங்களில் குழந்தைகளை எதிர்த்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான புதன் 2ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிருகசீஷம். ஸோ அது செவ்வாயோட ஸ்டாரில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோன்னா உங்களுக்கு அது 8ஆம் அதிபதியோடைய ஸ்டாரில் இருக்கும் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வருவதற்கான வாய்ப்பும் அதனால் சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இரவில் சில நேரங்களில் தூக்கம் வராமல் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலை என்ன ஆகிடுமோ இதாகிடுமோ ஒரு எண்ணங்களை கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போடுங்க. கடன் சம்மந்தமான விஷயங்களை கரெக்டான டெசிஷன் எடுங்க. ஸோ கடன் தேவையா இல்லைங்கிறது நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு பார்த்தோம்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரும். வெளிநாடு சார்ந்தவர்கள்லாம் ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. சில பேர் குலதெய்வ வழிபாடுகள் இப்போ பண்ணுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் நல்ல ஒரு சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி 11ல் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு பெரும் லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதுவும் 11ல் உள்ள சனி குருவுடைய சாரத்தில் போகும்போது பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 2ல் இருக்கும்போது மறைமுகமான வருமானங்கள் நல்ல வெளிநாடு செட்டிலானவங்களும் ஒரு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்த சூரிய தசாபதி சூரியன் உங்களுக்கு 2ல் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேருக்கு ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக குலதெய்வ வழிபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் இருந்தாலும் சூரியன் செவ்வாயோட சாரத்திலும் சில நேரங்களில் குழந்தைகள் நம்மளை கடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாகிறது சந்திர தசாபத்தி ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்கும். ஸோ சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4, 9 நல்ல வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள் வேலையில் வேலையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். வேலை கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக
இருக்கணும். வேலையில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் அமைதியாக உட்காந்து சமாதிகளுக்கு போகிறதோ இல்லை ஒரு நரசிம்மர் வழிபாடோ ரொம்ப சிறப்புங்க. மேஷ லக்னமாகிறது ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12லேருந்து அது வந்து புதனுடைய ஸ்தானத்தில் போகும்போது மறைமுகமான வளர்ச்சிகள் இருக்கும். சில பேருக்கு வந்து வேலையில் வந்து வேலை மாற்றங்கள் அங்கங்கே போகிறது, கொஞ்சம் வந்து வேலையில் வந்து ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் இந்த மாதிரி வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து மேஷ லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை தரும். வெளிநாடு சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் தரும். பெரிய வளர்ச்சிகள் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேருக்கு வந்து குலதெய்வ வழிபாட்டுக்காக ஒரு ஊருக்கு போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுறதோ இல்லை வீட்டில் வழிபாடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவது, தந்தை சார்ந்த உறவுகளும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாகிறது சனி தசாபுத்தி இருந்தாலும் பெரிய வருமானங்கள் பெரிய ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு பெரிய பணம் உங்களுக்கு வந்து வியாபாரத்திலேயோ மற்ற வழிகளிலோ வருவதற்கான வாய்ப்பு, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் வர வேண்டியதுனா அதுவும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பான விஷயங்களுக்கும் சொத்துக்கள் ஏதாச்சும் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதாவது ஒரு லோன்ஸ் அப்ளை பண்ணி புதுசாக சொத்துக்கள் வாங்குறது, இல்லை பழைய சொத்தை விற்று புது சொத்துக்கள் வந்து பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபத்தி இருந்தாலும் கேது வந்து 6லிருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. சில பேர் வந்து லோன்ஸ் ஜாஸ்தி அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி சுக்கிரன் வந்து ஆட்சி 2ல் வந்து ஆட்சியோடு இருந்தாலும் அது வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது 8ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு கணவன் மனைவிகளும் சின்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் சின்னதாக டென்ஷன் ஏற்பட்டு விரயங்கள் ஏற்படுவதற்கான அதெல்லாம் வந்து செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாதுங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது 6ஆம் அதிபதி வந்து ராசியில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை இல்லாத ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து வேலையில் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியுடைய சாரத்தில் வந்து போகும்போது சின்னதாக வந்து கணவன் மனைவிகளும் சின்னதாக ஒரு உட்பூசலுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. மற்றபடி 2, 5ஆம் அதிபதியான புதன் 2, 5ஆம் அதிபதி புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் குழந்தைகளோட விஷயத்துக்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் பிரயாணங்கள் பண்ணுறது இல்லை அட்மிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. மற்றபடி வந்து ரிஷபராசிக்காரர் வந்து 3ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். நிறைய புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சின்ன அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது புதிய வண்டி வாகனம் வாங்குறது சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து 5ஆம் அதிபதி புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா வந்து 5ல் வந்து கேது இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த செயற்கை முறையிலையோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்லேயோ வந்து குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருக்குங்க. 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் வந்து அதுக்கான அலைச்சல்கள்லாம் இருப்பதற்கான நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அதுவும் வந்து சூரிய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக சிக்கல்கள் வரும். தாயார் உங்கள்கிட்ட கடிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். நாளைக்கு வந்து ஒரு பெரிய பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதியாகவே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு பெரிய ஆசைகளை காட்டி நம்மளை வந்து கவுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. மற்றபடி 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12லே ஆட்சி பலத்தோடு இருந்து அது வந்து கொஞ்சம் அந்த கேதுவுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது கடன் வாங்குறதுக்கான விஷயங்கள் நிறைய ஏற்படலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துதுங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். மற்றபடி வந்து ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது புதிய சொத்துக்கள் வாங்குது, பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குது, பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். சின்னதாக வந்து உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் வந்து கொஞ்சமாக ஒரு உரசல்கள்
கொஞ்சம் வந்து ஒரு கருத்து பேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் வந்து 7ஆம் தேதி 12 சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுவும் குழந்தைகளோட விஷயங்களுக்காக குழந்தைகளோட கல்வி சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து நம்ம வந்து கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபதி ராகு வந்து 11லேருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்து ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி அந்த ராசியிலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து டென்ஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் வந்து எமோஷன்ஸாக இருப்போம். நண்பர்கள் மூத்த சகோதராக வந்து நம்ம ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். மற்றபடி வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொத்துக்கள் விற்பனை ஆகிறது பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்தது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபதி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10லிருந்து அது 8ஆம் அதிபதியுடைய குருடைய சாரத்திலும் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஸோ தொழில் வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதில் ஏதாச்சும் வில்லங்கங்கள் இருக்கான்றதை வந்து யோசித்து பண்ணுங்கள். பேராசை காட்டி நம்மளை கவுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபதி அந்த புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது அதுவும் வந்து உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வாங்குறது ஒரு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுவும் குழந்தைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக அலைச்சல்கள் இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள் வெளியூருக்கு போகிறது இந்த மாதிரி அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபதி அந்த பார்த்திங்கன்னா 5ல் வந்து கேது அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து சில கடன்கள் வாங்குறதுக்கான நிர்பந்தங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்காக கையெழுத்து போகிறது கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் சின்னதாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து ராசியிலே இருந்து அது வந்து செவ்வாயோட சில சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. பழைய வண்டிகளை கொடுத்துடலாம் வீட்டை விற்றுலாங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய வரும். ஸோ அது பார்த்துக்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான சந்திரன் 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து ஆட்சி பலத்தோடைய வந்து வாரம் ஸ்டார்ட் ஆகும். நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். ரொம்ப சிறப்பான வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்னதாக ஒரு சின்ன அலைச்சல்கள் சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி வரை 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த சின்னதாக அலைச்சல்கள் புதிய ஒப்பந்தங்களுக்காக அலையிறது அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இருக்கலாம். ஸோ இளைய சகோதரருக்காக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும் வீடு சொத்துக்கள் பராமரிப்பு வேலைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது வண்டி வாகனத்துக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளோட கல்வி சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து நம்ம கடன் வாங்குறதுக்கான நிர்பந்தங்கள் சில பேருக்கு ஏற்படலாம். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அளித்துவதற்கான வாய்ப்பு வேலை நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சமாக சின்னதாக வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க மேனேஜ்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி 7ஆம் அதிபதியான குரு 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நிறைய கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன வாக்குவாதங்கள் வரும். ஸோ நைட்டில் வந்து தூங்காமல் 2 பேர் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். வாக்குவாதங்களையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 3, 12ன்னும் போதே சில நேரம் வந்து இந்த கோபதாமாவில் வந்து கொஞ்சம் பூச்சிக்கிட்டு போகிறது இல்லாட்டி வந்து சில பேர் வந்து கணவன் மனைவி வந்து வெளியில் அதாவது பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஒருத்தர் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதோ இல்லை வேலை விஷயம் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கும்போது நடாதீங்க வந்து மாட்டிக்கினேனே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து அலைச்சலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கும் தந்தைக்கும் வந்து சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக புதிய முயற்சிகளுக்காக வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதுக்கான அலைச்சல்கள் நிறைய இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் ஏற்றங்கள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிற நல்ல ரொட்டேஷன் நல்ல விஷயங்கள்லாம் சூப்பர் பாருங்கள். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த சூரியன் வந்து 15ஆம் தேதி வரை 12ல் இருக்கும்போது
இளைய சகோதர சார்ந்த விஷயம், புதிய ஒப்பந்தங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து செலவுகள்லாம் வரும். ஸோ அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் இருக்கும்போது உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சூப்பராக இருக்கும். நல்ல வருமானம் குடும்பத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அலைச்சல்களுக்கு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ மிதுன லக்னமாகிறது செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும், அது வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு சுகவாசியம், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கேள்வியில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மேனேஜ்மெண்ட் சைடில், அது மட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கணும். மற்றபடி மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது ராகு புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து இப்போ உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட சின்ன சின்ன கருத்தும் பேதங்கள் வரலாம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதோ இல்லை நீங்கள் வந்து ஏதாவது வேலை விஷயமாக வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன பிரிவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்து அவர் 8, 9ன்னும் போதே அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து பேதங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சல்கள் நடாது இப்படி வந்து மாட்டிக்கணுமேங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்த புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பராமரிப்பு வேலைகள் இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து வண்டி வாகனங்கள் எல்லாம் வந்து இப்போ பழைய வண்டியை கொடுத்துட்டு வாங்குறது, இல்லை வண்டியை வந்து ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி 4ல் உள்ள கேது வந்து அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து மோதல், சின்ன சின்ன குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தரும். சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரலாம், அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, அவங்க உடம்பை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள், அவங்களுக்காக வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கனால கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாதிபதி இந்த வாரத்தில் ஸ்டார்டிங் வந்து உங்களோட ராசியில் இருக்கும் நல்ல ஒரு ஆட்சி படுத்தணும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம், நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இந்த வாரம் பூராவே ரொம்ப நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ நல்ல லாபங்களை தெரிவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து குடும்பத்துக்கு தேவையான பணம் எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேலை சம்மந்தமான விஷயம், கடன் சம்மந்தமான விஷயம்லாம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான புதன், ஸோ 3ஆம் அதிபதியான புதனும் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஒரு புதிய ஒப்பந்தம் மூலமாக பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏதாவது வீடு சொத்துக்கள் விற்பனை ஆகாமல் இருக்குன்னா அது விற்பனையாகி அதனால் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 4, 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம் தான். சொத்துக்களால் நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடணும். 1க்கு 4 வாட்டி யோசித்து இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான குரு, ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் நல்ல லாபங்களை தரும். வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல வெற்றியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல், கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 8ல் சனி குருடைய சாரத்தில் போகிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். என்ன அது அஷ்டம சனியாக இருக்குது, எல்லாருமே வந்து தப்பாக சொல்கிறாங்க போது அஷ்டம சனியாக இருந்தாலும் சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது 11ஆம் இடத்துல இருக்கும்போது அது ஒரு விபரீத ராஜ யோகங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கண்டிப்பாக வந்து பெரிய யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து வராத காசு, திடீர் வருமானங்கள், திடீர் கோடீஸ்வரனாகும் யோகங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து ஒரு சின்னதாக லாட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பரிசு விழுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கி பாருங்கள். 9ஆம் அதிபதியான குரு, ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது இப்போ நல்ல வெளிநாட்டில் இருக்கும் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் இருந்தாலும் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து தேவையான ஒரு பணத்தை கொடுக்குமான தேவையான பணத்தை கொடுக்கும். பட் இதுதான் 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது தொழில் வந்து பேராசைப்படாமல் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போனால் 1க்கு 4 வாட்டி யோசித்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துட்டு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
11ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலையில் இருக்கவங்க நல்ல வேலையில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். 12ஆம் அதிபதி, ஸோ 12ஆம் அதிபதி புதன் வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள். ஸோ தேவையான விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு எல்லாத்துலையும் இருக்கவங்களும் பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் 2ஆம் அதிபதி அந்த 11 வந்து பெருத்த லாபங்கள், பெரிய ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு. குடும்பம் சம்பந்தமான விஷயம் நல்ல குதூகலமும் சந்தோஷம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல சிறப்பான விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு வருமானங்களும் நல்ல சந்தோஷம் குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா 9லிருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பெரும் லாபம் வருது. தந்தை சார்ந்த சொத்துக்கள், மூதாதைய சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 11லிருந்து சூரியனை சார்ந்த குடும்பத்திற்கு தேவையான சொத்துக்கள், பணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் கேட்டதை விட வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து விபரீத ராஜயோகங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கனால ஒரு பெரிய பணம், பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வராத பணம் திடீர்னு வரும். ஸோ அதே மாதிரி வந்து சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட்லாம் வாங்கி பாருங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களாக உங்களுக்கு வருமானம். அதுவும் வந்து கடக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு வந்து உங்களுடைய கோச்சார குரு மட்டுமல்ல, உங்கள் ஜனகாலகத்துலேயும் வந்து அது சப்போர்ட் பண்ணால் பெரிய அளவில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் வந்து நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்பு. சொத்துக்கள் விற்பனையாக அது வந்து விற்பனையாகி அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு. ஏதாவது லோன் கிடைச்சிங்கன்னா புதிய லோன் கிடைச்சி அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து கேது தசாபதினும் கேது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை தரும். நல்ல ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, புதிய அக்ரிமெண்ட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள், சொத்துக்கள் வாங்குறது, விற்பனை, இதில் தான் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான வெற்றிகள், கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் எல்லாமே அடித்து தூள் கிளப்பிட்டு போயிடுவீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதுக்கப்புறம் பெருத்த லாபங்கள் 16ஆம் தேதிக்கு மேலே வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்புங்க. ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் எல்லாமே வந்து 16ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 தேதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பெரிய வெற்றி வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து பாதகஸ்தானமான செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தால் எல்லாமே தூள் பண்ணிட்டு போயிடலாங்க. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக தொழில் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்த வாரத்தில் வந்து ஒரு பெரும்பணம், பெரிய விஷயங்கள் நடக்கும். சொத்துக்கள் விற்பனையாகலாம் அடுத்த வாரத்தில் வந்து விற்பனையாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கும். தந்தை தாயார்கிட்ட பேசுவோம், கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் அகலக்கால் வச்சுன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் பார்த்து நடந்துக்குங்க. 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேலையில் இருக்கும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வேலையில் வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியோட வரனால சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அது இருக்கும். ஸோ மாமியார் அது சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் போட்டு உழப்பிக்காமல் அவங்க வேலையை பார்த்து எல்லாமே சிறப்புதாக அதை பார்த்துக்கங்க. 8ஆம் அதிபதியான குரு, ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது பெரிய பேராசைகள் தொழிலில் பண்ணுறவங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எவன் எது சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பொறுமையாக யோசித்து முடிவெடுங்க. இந்த ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது சொத்து வாங்க போகிறோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஷர் போடுவாங்க. ஏதோ இன்றைக்கி இல்லைன்னா அவ்வளோதாங்க, போயிடுங்க, இந்த சொத்தே போயிடுங்க, இந்த வண்டியே போயிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இடக்காரன் போனால் இப்படின்னு சொல்லுவான். ஏதாவது வண்டி கிட்டி பார்க்க போனால் அவனும் சொல்லுவான், ஐயோ சார் அவங்க அட்வான்ஸ் கொடுக்குறது வந்துட்டாங்க சார், அது சார் பரபரப்பே ஆகாதீங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டெம்ப்ட் பண்ணுறானாலே அவன் நம்மளை ஏமாத்துறாங்கிறத வந்து ரொம்ப வந்து யோசித்து முடிவெடுக்க வேண்டியதை யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா அந்த பரபரப்பாக நம்மளை வந்து டெம்ப்ட் பண்ணுற மாதிரி ஆளாதானே அவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அவன் கமிஷன் வாங்கிட்டு போயிடுவான். ஓகேங்களா? அதுவும் வந்து ப்ரோக்கர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ப்ரோக்கர்ஸ் பார்க்குறவங்க என்னை மன்னிச்சிருங்க, உள்ள சீக்வன்ஸ் சொல்கிறேன்.
ஏன்னா வந்து அது அந்த ப்ரெஷர் பண்ணி அந்த விஷயத்தை முடிக்கணும்னு போயிட்டு கடைசியில் வந்து மாட்டிக்கிறவங்க வந்து நம்மளாக தான் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். சிம்ம லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்மராசியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா 8ஆம் அதிபதி சம்மந்தப்படும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வரும். அது தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களே பேராசையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது வந்து செவ்வாயோட சார்ந்தும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துங்க. உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி, ஸோ 11ஆம் அதிபதி புதன் வந்து 10ல் இருக்கும்போது அடுத்த வாரத்தில் வந்து எல்லா கிரகமும் வந்து 11 வரும்போது பெரிய வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் எடுங்க. சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதுவரை பார்த்து பொது பலன்கள், இப்போ தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பிட்டு வருவீங்க. பட் இருந்தாலும் அடுத்த வாரம் அந்த 16ஆம் தேதிக்கு மேலே 11 பெரிய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கு. சூரியன் சிம்ம லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து திங்கள் செவ்வாயில் தான் கொஞ்சம் விரயங்கள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அதனோட செவ்வாய் வந்து 9ல் கேதுவுடைய சாதனமும் என்னென்ன குடும்பத்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். அதுவும் அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான அயல் நாட்டில் இருக்கிறவங்க வந்து சட்ட ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த விசா ரெனியூவல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி ராகு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஹேண்டில், ஏன்னா வந்து 8ல் உள்ள ராகு வந்து ஒரு பேராசையை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் கவுத்து விட்டுரும். இதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 கன்சைன்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துச்சுன்னு வைங்களேன், நம்ம கண்ணை மூடிட்டு ஓட ஆரம்பிச்சிடுவோம். இன்னும் அதிகமாக போடணும்னு சொல்லி போட்டு அப்புறம் ஒரு இடத்துல லாக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வரதுக்கே நம்ம ஒரு 5-6 வருஷம் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்படி சார் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரி நான் மாட்டினது தான் சொல்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து, ஏன்னா அந்த விஷயத்தை மாட்டினவங்களுக்கு தான் அது ராகு வந்து இப்போ 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். அதனால் வந்து 10ல் வந்து 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலே அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது அவர் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வரும்போதே கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே கொடுத்துருவார். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கு நல்லது. உங்களை தேடி வருவாங்க. ஸோ எப்படியாச்சும் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலான்னு. நீங்கள் இருந்தாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் வந்து டெசிஷன் எடுக்கும்போது 1க்கு 2 நாள் டைம் எடுத்து கூட அந்த டெசிஷனுக்கு வந்து பதில் சொல்லுங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ கொஞ்சம் பார்த்துங்க. 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் ஸோ ரியல் எஸ்டேட் அந்த துறையிலலாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்து தான் நடந்துவிடும். அதுதான் விஷயம். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6லிருந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன்கள், அதீதமான கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய வருமானங்கள்லாம் வந்து அடுத்த வாரம் வந்துடும். ஸோ அதனால் தான் அதுவரை இந்த ஒரு 16ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்குது. அதுவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து சந்திரோடைய சார்பாக நிறைய விரயங்கள் ஏற்படும். குடும்பத்துக்கான நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலவு பண்ணுங்கள். கடன்கள் சில பேருக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள், எதுக்காக கடன் வாங்குகிறோம், தேவையில்லாத ஒரு ஆடம்பரத்துக்காக கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக வந்து கேது சுக்கிர தசாபத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் ஜாகிரதையாக புதிய ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 16ஆம் தேதிக்கு மேலே பெரும் அந்த ஒப்பந்தங்களை பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் கொடுக்கல் வாங்கலாம் வந்து கூட ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு 16ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. அதுவரை கொஞ்சம் சின்னதாக ஒரு இழுபறிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணோம்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பு. கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் 9ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள் அதெல்லாமே வந்து புதன் நல்ல லாபங்களை எழுத்துவதற்கான பிரயாணங்களும் பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. ஸோ பெரிய பெரிய திட்டங்கள், அதுக்கான முயற்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். தந்தை சார்ந்த உறவுகளாக நல்லா பருவானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா வந்து அது 3ஆம் அதிபதி சாரத்தில் வந்து 3-9 நாளே நிறைய பிரயாணங்கள் அங்கங்கே போகிற சின்ன ஊராக போகலாம், இல்லை வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது.
உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து அம்மாவுக்கும் உங்களுக்கு வந்து சின்னதாக டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். சில நேரங்கள் வந்து உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டு அம்மா வெளியூர் போகிறதோ இல்லை வெளியில் வேறு எங்கன்னா சென்னை வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சனி வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அதுவும் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது வேலை விஷயத்துக்காக நிறைய அலைச்சல் நிறைய விஷயங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து 9, 6 சில நேரங்களில் வந்து சனி தசாபதியினர் கொஞ்சம் வந்து அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா 7, 9 நல்ல ஒரு மனைவியால் வந்து நல்ல லாபங்கள் புதிய ஒப்பந்தங்களை வந்து உங்கள் மனைவி பேரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதான் கையெழுத்து ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுமாதிரி ரொம்ப சிறப்பு தான். இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியுடைய தொடர்பு இருக்குன்னா கிடையாது. அது வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அதுக்கான செலவுகள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கணவன் மனைவியினோட வந்து ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கனால ஸோ அந்த பிரயாணத்துக்காக செலவு பண்ணுறது நாளைக்கு வந்து ஒரு டூர் போகலான்னு ஒரு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு வந்து கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து நம்ம வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் ஏதாச்சும் சொல்லிவிட்டு அதனால் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு, கோபமாக ஏதாவது பேசிவிட்டு அதனால் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக. அது வந்து குறிப்பாக வந்து கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்பா கிட்ட பேசும்போது வெளிநாட்டில் இருக்கணும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதனால் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான பார்த்து நடந்துக்கணும். 10ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது வேலை பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ முக்கியமாக வந்து இதுவரை பார்த்து பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து 12ஆம் அதிபதியாக இருந்து 9லும் நிறைய அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுவும் வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நைட்டு தூக்கம் வராது. ஐயோ என்ன ஏதாவமோன்ற ஒரு படபடப்பையும் தூக்கமின்மையும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 2, 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோட செவ்வாயோட சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து சந்திரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணும். யாருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக சந்திர தசாபத்தியாலும் லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சலையும் கொஞ்சம் மன உளைச்சலையும் கொடுக்கும் சில நேரங்களில். ஸோ மற்றபடி கொஞ்சம் எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா 11 கனெக்டிவிட்டி தான் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் பண்ணாது. பட் இருந்தாலும் அது 12லேயோ இல்லையோ போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் விடும். ஏன்னா கேதுவை வர கிராஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு ஓட்டிப்பீங்க. அதுதான் விஷயம். கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் தசாபத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது 8ல் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது வன்பு வழக்குகள் கடனால் ஒரு பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அகலக்கால் வைக்காதீங்கன்னு தான் சொல்லணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, ஒரு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் மேலே வந்து சந்தேகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயங்கள் தான். கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபத்தி குரு வந்து 7ஆம் அதிபதியாக வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஒய்ஃப் வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ செலவு வைப்பாங்க, வேறு வழி கிடையாது. ஸோ அதெல்லாமே நடக்கும். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது 6ல் குருவோடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் இருக்கவங்க வந்து வேலை பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாக்கும் உங்களுக்கு வழக்கு ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வேலை வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி புதன் வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து அது 9ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு சில காலகட்டங்கள் அதாவது ஒரு அடுத்த வாரத்திலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு. அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கறதுக்காக தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபத்தியும் கேது தசா வந்து சந்திரனுடைய சார்த்தமும் பெரிய லாபங்களை நோக்கி நமது எண்ணங்கள் செல்லும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப கராராக இருக்காதீங்க. என்ன நடக்குதுங்கிறதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குது. ஏன்னா வந்து எதை பார்த்தாலும் வந்து பெரிய லாபம் கிடைச்சாலும் நம்ம எண்ணங்கள்லாம் இருக்குன்னா கேது இருந்தாலும் வெடுக்குன்னு பேசி அதனால் வந்து விரோதம் வரும். ஸோ அதனால் வந்து பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
ஏன்னா வந்து சந்திரன் கேது இருந்தாலே வந்து ஒரு சந்தேகங்களோ பேசும்போது வந்து ஒரு இனிமையாக பேசுறதுலாம் வராது, கொஸ்டின் கேட்டே சாவடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தை சார்ந்த சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது நிறைய வாக்குவாதங்களை தருவதற்கான ரொம்ப கொஞ்சம் தவிர்த்துக்கு நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இது ஒரு வாரம் 10 நாள் இருந்தீங்கன்னா அது வந்து கடந்து போயிடும். அது வரை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாக சுக்கிரன் 8ல் இருக்கார். ஸோ கொஞ்சம் இந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு புதன் வியாழனுக்கு மேலே மாறிடுவார். ஸோ அது வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா என்றைக்குமே வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ஆப்புங்கிறது வெளியிலேருந்து யாரும் வைக்கணும், தனக்கு தானே செல்ஃப் ஆப் வச்சுக்கிறது தான் வந்து துலாம் ராசியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துங்க. அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது 2 திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிகளும் சின்னதாக ஒரு கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கும். ஏதாவது சம்பந்தம் புதிய வரன்கள் பார்க்கும்போது சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அதெல்லாம் சரியாயிடும். அதனால் வந்து பார்க்குறத பார்த்துருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்களை முயற்சிகள் எடுங்க. சின்ன சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும் சில பேருக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே சரி. 3ஆம் அதிபதி 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது நிறைய மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வேலையிலையும் சரி. ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் 3 8 11 போது அது வந்து ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். அது சூரியனோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பாசஸ் வேலை செய்கிற இடங்கள் வந்து முதலாளி வந்து நம்மளை ரொம்ப டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு. மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்களால் நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கலாம். நண்பர்களிடம் பழகும்போது பேசும்போதும் ரொம்ப கவனமாக இருந்து இருக்கிறது நல்லது. ஸோ கொஞ்சம் விலகிருங்க. ஏதாச்சும் பார்ட்டி கீட்டி கூப்பிட்டாங்கன்னா போயிட்டீங்கன்னா ரொம்ப மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் போகும்போது 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி சொத்துக்கள் ஏதாச்சும் கடன்களில் வாங்கலான்னா கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் தான். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5ஆம் அதிபதி சனி ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது அது 8ல் இருக்கனால குழந்தைகளுக்கு மூலம் நிறைய ஒரு கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள், சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் இப்போ பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு 6ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து சூரியனோட சாரத்தில் போகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்களை கொடுத்தாலும் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. உல்லாசமாக எங்கேனாச்சும் போகலாம், வெளியில் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அதில் ஒரு அன்கம்ஃபர்ட் இருக்கும். நண்பர்களோட பேசும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏதாவது பார்ட்டி கீட்டி கூட போகாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னங்க எல்லாம் சொல்கிறீங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் இந்த ஒரு வாரம் பொறுத்துக்குங்க. ஸோ புதன் வியாழனுக்கு மேலேயே ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா சார்ந்த உறவுலாம் கொஞ்சம் டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பாக இருக்கும்போது தொழில் நல்ல மென்மைகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா புது பலன்கள் பார்த்தோம். இப்போ தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா லக்னமாக இருந்த சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி அங்கே 8ல் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபதி ரொம்ப சிறப்பான பலன், நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சின்னதாக வந்து வார இறுதியில் வந்து ஒரு சுற்றுலாவோ வெளியோ பிரயாணங்களோ மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. துலா லக்னமாக இருந்த செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போய் 8ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரச்சனைகள் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ ராகு தசாபதினா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ வந்து ஒரு வாரம் 10 நாள் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுவரை கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். துலா லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய சாரத்தில் போகும்போது அதுவும் 8ல் இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாஸஸால் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும். இப்போ சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து துலா லக்னமாக வந்து சனி தசாபதம் சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ பண்ணுறதுக்கான கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து
புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான உறவில் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அது வரை கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுத்துரும். அதுவும் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்றங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். சின்னதாக ஒரு மன உளைச்சலை கொடுத்துருந்தது தான் உண்மையான விஷயம். துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2-3 நாட்களில் மாறிடுவார். ஸோ அதுவரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வரும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக பேசுவோம். ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் கண்டினியூவாக பேசுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஆட்சி படத்தோடு பிரித்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு நல்ல மென்மையான விஷயங்கள் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயந்தான். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 2ஆம் அதிபதியான குரு. ஸோ 2ஆம் அதிபதியான குரு வந்து 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் ஜூலை மாதத்துக்கு மேலே ஒரு பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயாருக்கும் உங்களும் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக நடக்குங்க. ஸோ அதெல்லாமே எந்த வித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு வெற்றிக்கு நல்ல சந்தோஷம் குதூகலங்கள் குழந்தைகளோட வெற்றியெல்லாம் நல்லாயிருக்கும். குழந்தைகளோட முயற்சிகளும் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றிகள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அது லீகல் சம்பந்தமான விஷயங்கள் சட்ட ரீதியான விஷயங்கள் கணக்கியல்கள் ஸோ கிளர்க்கு அக்கௌண்டன்ட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக பதவி ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா இருக்குது. அது மற்றபடி வந்து 7 நிறைய கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் இந்த மனசு கொஞ்சம் அப்படியே ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருப்பீங்க. ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்னதாக ஒரு கருத்து மோதல் வரும். ஸோ அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 8ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய பேராசைகள் வரும். ஸோ கணவன் மனைவிகளும் சின்னதாக ஒரு பேராசை ஒரு அது அப்படி இல்லை இப்படி இல்லை ஒரு சின்ன குறைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நாளடைவில் சரியாயிடும். இதை ரொம்ப பெருசாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ஆம் தேதி சந்திரன் சிறப்பான பலன்களை நல்ல லாபங்களை கொடுக்கும். வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு நல்ல லாபங்கள் தந்தை சார்ந்த விஷயங்களும் பெரிய ஒரு மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல கல்வி பயன்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் தேதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அடுத்த மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதியாகவும் இன்னும் ஒரு சில நாட்கள் ஒரு 10 நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் மனைவியோட கொஞ்சம் உல்லாசமாக போகிறதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இதுதான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்குன்னா 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 7ல் இருக்கும். தொழில் வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்ட இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி பாதகாதிபதியாக வந்து இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த வேலையில் நல்ல நல்ல லாபங்கள் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது உத்தியோகத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருந்து புதனுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து சின்னதாக வந்து கணவன் மனைவிக்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மற்றொரு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பு குழந்தைகளோட வெற்றிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மகிழ்விக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருந்து குருடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடன்கள் அடையப்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து புதன்
தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 7லேருந்து 8ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள், ஒரு டென்ஷன் வரும். அதுவும் பாதகாதிபதியோட திசையில் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை வந்து ரொம்ப பெருசு பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓரமாக ஒதுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபத்தி வந்து கேது வந்து 11ல் இருக்கும் பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான தந்தை சார்ந்த சொத்துக்களாலும் நல்ல பெரும் லாபம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி வந்து சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 7 நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும், நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேலே 8ல் போகும்போது கொஞ்சம் பேராசையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ங்கிறது வந்து ஒரு பெரிய பேராசைப்பட்டு பெரிய மாட்டிக்கிறதான் சொல்லும். ஸோ பேராசைப்படாமல் கொஞ்சம் லிமிட்டடாக இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தாங்க. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதி குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும், அதுவும் அயல்நாடு வெளிநாட்டில் வந்து வேலை கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவுக்கு மூலம் சின்னதாக ஒரு கருது மோதல் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலகட்டங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அப்பாவுடைய சொத்துக்கள், அம்மா சொத்து, இந்த மாதிரி ஏதாச்சும் வழக்கு இருந்தாலும் அதுவும் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்னதாக கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் நம்மளை நோட் பண்ணுறது, ஸோ கேமரா வைக்கிறது, ஃபோனை நோட்டுறது மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி 3ஆம் அதிபதி சனி வந்து குருவுடைய சாரத்தில் வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ வேலையில் சின்னதாக அலைச்சல் இருந்தாலும் நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகணுன்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி 4ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து நீங்கள் வாங்கலாம். அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் ஏதாவது வில்லங்க இருந்தால் இப்போ பேசினீங்கன்னா கொஞ்சம் கிளியராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் சொத்து பேர்லையோ வண்டி வாகனங்கள் வாங்கணுன்னால கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோட கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் சின்னதாக பிடிவாதம் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறதை தவிர்க்க முடியாது. மற்றபடி குலதெய்வ வழிபாடுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ குலதெய்வ வழிபாடு, சர்ப்ப வழிபாடுகள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள். ஸோ வேலையில் நிறைய வேலை பலுக்கள் இருக்கும். ஸோ வேலை பலுக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருந்தாலும் நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு கருத்து மோதல், ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்காக ரொம்ப டென்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து வாரத்தில் திங்கள் செவ்வாய் மட்டும் சின்னதாக டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெள்ளி சனியில் வந்து சின்னதாக வந்து ஒரு சனிக்கிழமையில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். வெளிநாடு வேலை, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, அதுக்கான கடனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ கடகராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். ஸோ 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து சைன் ஆகி அது வந்து ப்ராஜெக்ட் ஓகே ஆகி நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து சிறப்பான விஷயம். போட்டிகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். 11ஆம் அதிபதினா சுக்கிரன். 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள், நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், சிறப்பான விஷயம் வழிபாடு ரொம்ப அவசியம். இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, சூரியன் வந்து 9ஆம் அதிபதியாக இருந்து 6ல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுன்றவங்க, வெளிநாடு வெளி மாநிலங்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபதி அந்த சந்திரன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள், பெரிய திட்டங்கள் எதுவும் வெளியில் சொல்லாமல் இருக்குது ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருந்து இருக்கும்போது உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு கருத்து மோதல் வரும். அம்மா சொல்லிட்டு ஏதாச்சும் ஒய்ஃபை திட்டுறதோ பேசுறதோ வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்களில் கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபதினும் குரு வந்து 6ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வாங்குறதுன்ற யோகங்கள், ஸோ ஒரு லோன் அப்ளை பண்ணி வண்டி வாகனம் வீடு மனைகள் வாங்குவதற்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துலேருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும், அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும்னு நினச்சிருக்கணும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து
புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது 7ஆம் அதிபதி 6ல் கணவன் மனைவிக்கு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வரும். அந்த மட்டும் கொஞ்சம் கற்றுனா ஒரு வாரம் 10 நாளில் சரியாயிடும். ஸோ அது வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்த நம்ம கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத பேராசைகளோ ஒரு இப்போது எக்ஸ்பேன்ஷன்லாம் வந்து பண்ணாமல் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா ஒரு பெரிய சிக்கல்களை மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து அது செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து வேலை சம்மந்தமான விஷயம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கணும். அதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி சனி 2ல் இருக்கார். ஸோ அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2, 3ஆம் தேதி கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் பின்னாடி வந்து எவனாச்சும் வந்து வேவு பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பேசும்போது கொஞ்சம் பார்த்துப்பேன். ஏன்னா 2ல் சனி இருக்கும்போது கொஞ்சம் இடமா பேசுவோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 2, 5ஆம் அதிபதி மற்றும் அந்த தொடர்பு இருந்தாலே வந்து உங்களுக்கு குழந்தைகள் நல்ல ஒரு வளமான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சனி குருன்னும்போது உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு இடமா இருந்தாலும் அவங்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதே மாதிரி வந்து 2, 3ஆம் அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் வந்து 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்கும்போது ஜூலை 15ஆம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ வெளிநாடு வெளியூர்லாம் போகிறீங்கன்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு விஷயந்தான். கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4, 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆட்சி படத்தோட கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் ஸோ தாயார் தந்தை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சின்னதாக தலைவலி வரும். ஸோ அம்மா வந்து கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாங்க. ஸோ அதனால் அந்த அம்மாவுடைய சாப்டரில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சில பேருக்கு வந்து வீடு சம்மந்தமான விஷயம் ஏதாவது வழக்குகளோ டென்ஷன் வருதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம்தான். லாபம் இருக்கும்னா லாபம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் சின்னதாக ஒரு தலைவலி இருக்குன்றது தான் விஷயம். மற்றபடி 5ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி படத்தோடு வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயோட சார்பு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம் தான். 6ஆம் அதிபதி புதன் வந்து 5ல் இருக்கும். நிறைய வேலை பலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு டென்ஷனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளரத்தை கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமைகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி புதன் வந்து 6ல் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அலைச்சல் இருக்கலாம். மற்றபடி மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இன்னும் 1, 2 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் ஏதாவது லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் பழைய லோனை செட்டில்மெண்ட் பண்ணுங்கள், புதிய லோன் வாங்கிக்கணும்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களில் வந்து ரொம்ப நல்ல விஷயம் சந்தோஷங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடுகள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டென்ஷன் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி. ஸோ 12ஆம் அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஈடுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பிரயாணங்கள் சில பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து 5ல் இருக்கும். குழந்தைகளுக்கும் உனக்கும் வந்து நிறைய வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும். 14ஆம் தேதிக்கு மேலே ஓரளவு இந்த சிக்கல்கள்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பசங்கள்கிட்ட பேசும்போது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து புதன் வியாழன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதனால் சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினும் செவ்வாய் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும் 3, 6, 9, 9 கொஞ்சம் வந்து அந்த வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். அதுவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து ராகு வந்து 5ல் இருக்கும்போது வேலை பலுக்களை அதிகமாக கொடுக்கும். வேலையில் வந்து நமக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவங்க ரொம்ப எண்ணங்களை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது
உங்களுடைய மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான. பட் இருந்தாலும் குரு வந்து 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி வந்து யோசித்து இப்போ கையெழுத்து போடுறது நல்லது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு சின்னதாக வந்து ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது 8ஆம் அதிபதியுடைய அந்த ஒரு டச்சஸ் இருக்கும். குழந்தைகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக வருவதற்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் அதுக்கான பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 5இல் இருக்கும் வேலையில் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எல்லாமே ஒரு லாபகரமாக முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் வந்து ஒரு வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ வேலையை வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து டே நைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா 9இல் கேது வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு மன உளைச்சல் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஏன்னா கேது சந்திரனாலே அப்பா சம்மந்தமான விஷயங்கள் பிரயாணங்களே வந்து சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தின சுக்கிரன் வந்து 5இல் இருக்கும்போது நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அதீதமான பேராசையை தவிர்ப்பதனால மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் தருவதற்கான வாய்ப்பு. சுற்றுலா ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான ஒரு சந்தோஷங்களையும் குதூகலையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி ராசியிலே இருக்கும்போது அதுவும் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது 2 அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சி நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருக்கும்னு அருமையாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா 2 அதிபதி 4ல் உட்காந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயங்களில் ஒரு சொத்துக்களோ இல்லை தாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ ஒரு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்னென்னா அந்த ராசியிலேயே வந்து சனி இருக்கும்போது சோம்பேறித்தனம் நிறையா இருக்கும். ஸோ அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் தூக்கி போட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ 3ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தில் கேதோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செவ்வாய் கேதுனும்போது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு 4 அதிபதி. ஸோ 4 அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து 3இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பிரயாணங்கள் சிறு தூர பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் செவ்வாய் இப்போ கேதுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்தாங்க. 5ஆம் அதிபதி 4 அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செவ்வாயோட சார்ந்து நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாயார் தந்தையாரனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் வந்து 4 இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து குழந்தைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து புதனுங்கும்போது அது வந்து சில நேரம் வந்து வேவரிங் அதிகமாக கொடுத்துரும். ஸோ ஒரு டபுள் மைண்டை கொடுத்துருன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களையும் நல்ல பலன்களை கொடுக்கும். வாரத்தின் இறுதி பகுதியான ஒரு சனிக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். சனி ஞாயிறு மட்டும் கேர்ஃபுல்லாக மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் 16ஆம் தேதிக்கு மேலே பெருத்த லாபங்கள் எதுவும் மனைவி சார்ந்த விஷயங்களாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உதவிகள் மனைவிக்கு ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதி புதன். ஸோ 8ஆம் அதிபதி புதன் வந்து 5இல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் நிறைய வேலை பளுக்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது வந்து சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தாயார் தந்தையார்னால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து 11ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு 4 இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கும்ப லக்னமாக இருந்து சூரியன் வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அது 4இல் இருக்கும்போது சொத்துக்களால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவி பேரில் வந்து ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து ஒரு சிறப்பான வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வளர்ச்சிகள்லாம் சிறப்பாக இருக்குங்க. பட் இதில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா சனிக்கிழமைகள் மட்டும் சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அப்போ மட்டும் ஒரு சின்னதாக மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அது 3இல் ஆட்சி பலமாக புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ கேது வந்து 8இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த ஒப்பந்தங்கள் ஏதாச்சும்
ஏதாவது லூப் வச்சுருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ சின்னதாக மன உளைச்சல்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, பக்கத்து வீடு சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2லிருந்து புதனுடைய சாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா வந்து அது வந்து அந்த பேச்சில் வந்து ஏதாச்சும் ஏடாகூடமாக பேசிடுவோம், ஏதாச்சும் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்குதோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து எப்படி 8ல் கேதுடைய சாரத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவோம். அதேமாதிரி ராகுல இருக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து அந்த புதனுடைய சாரத்தில் போகிற வரை நமக்கு வந்து ஒரு டென்ஷனை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தாயார் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு சொத்துக்களையும் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் வரும். ஸோ மனைவி சார்ந்த விஷயங்களில் வந்து ஏதாவது சொத்துக்களோ வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபத்தினோ சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற யோகங்கள் வருது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 5, 8ஆம் அதிபதியாக இருந்து புதனுடைய சாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து சந்திரனுடைய சாரத்தில் வந்து ரொம்ப பார்த்துருந்துக்கணுங்க. தேவையில்லாத ரொம்ப வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக. உங்களுக்கும் உங்கள் பையனுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதியினர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கவனம் இருக்கணும். வேலையில் நிறைய நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக. கடன்கள் விஷயங்கள், வண்டி கடன்கள்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வரும். இல்லைன்னா உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதியினர் சுக்கிரன் வந்து 4, 9ஆம் அதிபதியாக இருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல பலன்கள், நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்களை தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு 3ல் இருக்கிறார். ஸோ அவர் வந்து 10ஆம் அதிபதி 3லும் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு, ஏதாச்சும் கடன் கேட்டதுன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் நிறைய பேர் கிடைக்கும். வேலையில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய வளர்ச்சி, நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு, புதிய ஒப்பந்தங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 3, 8ஆம் அதிபதி சுக்கிரன் 3லே இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு மனசில் குழப்பிக்கிறது, ஒரு சந்தேகங்கள், தேவையில்லாத சந்தேகங்களை போட்டு குழப்பி இருக்கிற வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 4ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது 4, 3 நாளே வந்து தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து மோதல்கள், ஒரு டென்ஷன் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். பிரயாணங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். மற்றபடி 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்களை கொடுப்பார். அடுத்தடுத்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும். புதிய வேலையில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் சில பேர் ஏற்படுத்திக்கும். சில பேர் வந்து ஒரு செஷனில் இன்னொரு செஷன் மாற்றம் படுறது. ஸோ வேலையிலே வந்து கொஞ்சம் வந்து வேறு மாநிலங்களுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். சில பேர் வந்து வேலை விஷயமாக ஒரு சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும், தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து சின்னதாக ஒரு கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்கத்துக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பான ஒரு விஷயங்கள். ஸோ ஏதாச்சும் வந்து அப்பா சம்மந்தமான விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும்னா அதெல்லாம் வந்து இப்போ பேசினீங்கன்னா கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது புதிய தொழில்நுட்பங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு லோன்ஸ் அப்ளை பண்ணி லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் அதெல்லாம் இருக்குங்க. 1ஆம் அதிபதி 12ல் இருந்து நல்ல லாபங்கள் இருந்தாலும் அந்த லாபங்களுக்கான விஷயங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் சில பேருக்கு வந்து கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போகும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன லக்னமாக இருந்து சூரிய தசை நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி சூரியன் அந்த 3ல் இருக்கும். வேலையில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். வேலையில் புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஸோ வேலையில் வந்து ஒரு செஷனும் இன்னொரு இடங்களுக்கு மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு, சில பேர் வேலையே விட்டு வேறு கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அது வந்து சிறப்பு தான். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினா நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க.
குழந்தைகளோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அது 2 ஆட்சி பலத்தோடு இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ குடும்பத்திற்கு தேவையான வருமானங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து 4க்கு 3ன்னும் போதே கொஞ்சம் தாயாருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கருத்து மோதல்கள்லாம் இருக்கும். ஒரு 15 நாளுக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அது மட்டும் பார்த்துக்க. மற்றபடி நிலபுலன்கள் ஏதாச்சும் வந்து விற்கணும் அப்படின்னா இப்போ விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். மீன லக்னமாக இருந்து குரு தசாபதி, குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 3லும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதுக்கான இப்போ ஒரு கடன் பத்திரங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ்க்காக லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள், விரயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு. சில பேர் வந்து ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயம் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது தாயாருக்கு முழு நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்பா அம்மாட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வண்டி வாகன விற்பனை, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும். பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாத்திரமும் நல்ல விஷயங்கள் இருக்கும். அது கணவன் மனைவியினோட வந்து சின்னதாக வந்து ஒரு கருத்து மோதல், ஒரு ஈகோ கிளாஷஸ் வரும். ஸோ அதை மட்டும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் இது பண்ணிப்பீங்க, கடிச்சிப்பீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது 3 ஆட்சி புலமோடு இருக்கும்போது, அது வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாராச்சும் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்றதுக்காக கலகங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காதீங்க. எதாக இருந்தாலும் ஒரு டைம் எடுத்துங்க. ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் பண்ணுங்கள். இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் ஆனீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவாக தான் போகும். ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோரை. ஸோ ஹோரைங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து என் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வந்து ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட. பழங்காலத்துலலாம் வந்து ஜோசியம் பார்த்தாங்க இல்லையா? ஸோ அது வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அவன் வர டைமில் வந்து ஒரு ஓரை வரும்டா. அந்த ஓரையோட நாதன் வந்து எங்கே இருக்காரோ அது வந்து சம்பவங்களையும் அவர் இருக்கிற சூழ்நிலையும் குறிக்கும். ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம ஹோரைங்கிறது வந்து நிறைய டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுக்கிர ஓரைன்னும் போது பெண் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. குரு ஓரை வந்து எல்லாத்துக்குமே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. புதனுங்கிறது வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மற்றபடி சூரிய ஓரை வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், மேலதிகாரி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. சந்திர ஓரை வந்து பார்த்திங்கன்னா தானங்கள், ஸோ உணவு தானங்கள் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நீர் மூர் தானம் இதெல்லாம் வந்து சந்திர ஓரையில் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரகத்துவமாக சொன்னது. பட் நம்ம வந்து இப்போ எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, இப்போ நம்ம சொல்கிற வழிமுறை என்ன, டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த வேலை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ ஓரையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் என் நண்பரும் போனோம்னு சொல்லுவீங்களா, போனது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு திருச்சி, ஸோ திருச்சி மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். போகும்போது அவர் கேட்குறாரு, ஸோ என்னப்பா இப்போ எங்கே போகிறோம், எப்படி பார்த்தாங்கன்னு இந்த கான்வர்சேஷன் வரும்போது, இருடா இப்போயே போட்டு பார்க்கலான்னும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3-5 தொடர்பு வந்தது. ஸோ நான் சொன்னேன் 3-5 தொடர்பு. ஸோ கண்டிப்பாக ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம சிறுதூர பிரயாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி சொன்னோம். கரெக்டாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த பிரயாண நேரத்தில் வந்து நடுவில் வந்து ராகு கிராஸ் ஆகும்போது சொன்னால் இது நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு இடையூறு வரப்போதும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது நிறைய டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக் வந்து ஒரு கொஞ்சம் அவசாயி கொஞ்சம் இடைஞ்செல்லாம் வந்து அப்புறம் வேறு ரூட்டு போய் போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்து. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஹோரா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆளை நம்ம மீட் போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை போய் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு நடந்ததே சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஹோரை பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஒரு செவ்வாய் ஹோரை போயிட்டு இருந்தேன். அந்த ஹோரையை எடுத்துக்கிட்டேன். ஹோரையின் அதிபதி செவ்வாய். அப்போது கோச்சார லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது என்ன சார்ட் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு அந்த செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும். நீங்கள் பார்க்குற ஹோரைநாதன் அந்த கோச்சாரத்தில் வந்து நீங்கள் சும்மா அப்படி இப்போல்லாம் வந்து ஆப் வந்துருச்சுங்க, ஃபோன்லேயே ஆப் இருக்கும்போது நீங்கள் அப்படியே கோச்சாரத்தை அப்படியே ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த அன்றைக்கி டேட் அந்த டைமுக்கு அது சார்ட் வரும். ஸோ அந்த லக்னத்துலேருந்து அந்த நீங்கள் ஹோரைநாதன் செவ்வாயோ எது வேணாலும், இப்போ உதாரணம் செவ்வாய்னா அது 6, 8, 12 மறையாமல் இருந்தாங்கன்னா
அந்த பர்சன் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். இது 6, 8, 12 இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்கள் நெகட்டிவாக தான் முடியுது. ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து வெற்றியா தோல்வியாங்கிறது கரெக்டாக 100% கணிக்க முடியுதுங்க. உண்மையான விஷயம், ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.